ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சித்ரா பௌர்ணமி வழிபாடுகள் பார்க்கலாங்க. இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அன்னைக்கு முழுவதுமாக நிரவி இருக்குது. பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் முதன்மையாக சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரகுப்தர் வழிபாடு வருடத்துக்கு ஒரு முறை நடக்குது. ரொம்ப சிறப்பாக நடக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்குது. மற்ற இடத்துல சித்திரகுப்தர் அண்ணாமலையார் கோயில்லையும் இருப்பாங்க. திருவண்ணாமலையில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சித்திரகுப்தர்கள் எங்கே இருக்காங்களோ அதை நாம் தேடி அன்றைக்கி சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நமக்கு சித்திரகுப்தர் நம்மளுடைய பாவ கணக்கையெல்லாம் போக்குவார்னு இல்லை, நாம் மேற்கொண்டு நல்ல ஒரு புண்ணிய சக்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மனநிலையை மனப்பக்குவத்தையும் நமக்கு கிடைக்கும். தப்பு செய்யாமல் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முதன்மையானது சித்திரகுப்தர் வழிபாடு. அதுக்கு அடுத்து முக்கியமாக நாம் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம குலதெய்வ வழிபாடு. அது எங்கேயோ எந்த சுவாமியோ அந்த குலதெய்வ வழிபாடுகளை நாம் ரொம்ப சிறப்பாக நமக்கு என்ன முறையோ சக்கரை பொங்கலோ மாவிளக்கோ என்ன முருகனாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி என்னவோ அதற்குண்டான வழிபாடுகளை முதன்மையாக நாம் செய்ய வேண்டும். அவங்க குலதெய்வம் என்னவோ அந்த வழிபாடுகளை அன்னைக்கு குலதெய்வ கோயிலில் செய்கிறது சிறப்பான உன்னதமான பலன்களை பெற்றுத்தரும். அப்படி முடியலை அப்படின்னா நம்ம வீட்டிலேயே கூட நாம் இந்த வேலைகளை செய்து கொள்ளலாம். அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திரு அண்ணாமலையார் கிரிவலம் ரொம்ப பிரசித்தி. அந்த ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நாம் ஒரு கிரிவலம் செஞ்சால் ஒரு வருடம் முழுவதும் செய்ததற்கு சமம் அப்படின்னு நிறைய அந்த ஒரு கூற்றுக்கள் உண்டு. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தை பௌர்ணமி எப்படி ஆடி அமாவாசை தை அமாவாசை அது போல் இந்த பௌர்ணமிகளும் சிறப்பு வாய்ந்தது. சரி, திரு அண்ணாமலை மட்டும் தான் நாம் கிரிவலம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய மலைத்தலங்கள் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருப்போரூர் கிரிவலம், உங்களுக்கு திருச்சியில் மலைக்கோட்டை கிரிவலம், சிங்கபெருமாள் கோயில் கிரிவலம், இந்த மாதிரி திருப்பரங்குன்றம், திருக்கச்சூர், நிறைய மலைத்தலங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு அந்த மாதிரியான கிரிவல பூஜைகளை அன்னைக்கு செய்யலாம். அதற்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்தர்களுடைய ஜீவாலய வழிபாடுகளை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தரும். எல்லாம் வழிபாடு அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். நீங்கள் பிரம்மாண்டமாக செய்யணுன்னா நிறைய பேருக்கு அன்னதானம் அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். எளிமையாக செய்யணுன்னா அங்கங்கே தேவையான அளவுக்கு குறைந்தபட்சமான சில அன்னதானங்கள், ஒரு பசுவுக்கு ஒரு உணவு, ஒரு காக்கைக்கு, ஒரு நாய்க்கு, ஒரு பூனைக்கு, இல்லை உங்களுக்கு என்ன சௌகரியமோ ஒரு 4 பொட்டலமோ ஒரு நீர்மோரோ இல்லை பானகமோ எது வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் 3/4 பாகம் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரான்னங்கள் செய்து வீட்டில் மாலையில் வழிபாடு பண்ணுவாங்க. பெரியவங்கள்லாம் பழைய காலத்தில் அது உண்டு. இந்த சித்ரான்னங்களை படைத்து ஒரு வாழை இலையில் வைத்து பூஜைகளை செய்வாங்க. முடிந்தவங்க கடற்கரை இல்லைன்னா ஆற்றங்கரை அந்த மாதிரி மாலையில் நிலாச்சோறு போல் வச்சியும் சாப்பிடுவாங்க. சில பேர் வீட்லேயும் அந்த நிலவு வருது இல்லையா 6 மணிக்கு மேலே நாம் அந்த அபிராமி பூஜை, அம்பாளுடைய சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாம பூஜைகள் அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சிறப்பு. 6 மணிக்கு அபிஷேகம் ஆராதனை இது மாதிரி கோயிலில் நடக்கும். முடியாதவங்க வீட்டில் கூட அந்த பூஜைகளை செய்யலாம். அற்புதமான ஒரு விஷயம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாமேரு பூஜை செய்கிறவங்க ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி செய்கிறது ரொம்ப சிறப்பு. அம்பாளுக்கு உகந்த ஒரு செவ்வாய்க்கிழமையாக வருகிறபடியால் அதை நீங்கள் செய்யலாம். இதற்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லை தெய்வம் கிராம தேவதா பூஜைகள்னு சொல்லுவாங்க. அந்த பூஜைகளை கூட நாம் அன்றைக்கி செய்கிறதுனால ரொம்ப ஒரு அற்புதமான பலன் பெறலாம்.
இது எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பாக அன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெருமாள் அழகர் பெருமாள் ஆற்றில் இறங்கி மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்த நாள். அதனால் நாம் அழகர் பெருமாளை அவரை வரவேற்கிறதுக்காக சர்க்கரை சொம்பு வச்சுட்டு நாம் வரவேற்போம். அந்த பூஜையும் முடிந்தவர்கள் மதுரைக்கு போயும் செய்யலாம். இல்லை அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே ஒரு சொம்பில் சர்க்கரையை நிரப்பி அதுக்கு மேலே ஒரு வெத்தலையோ வாழை இலையோ வச்சு ஒரு கற்பூரம் வச்சு அது எல்லாருக்கும் பிரசாதமாக விநியோகம் பண்ணிவிட்டு இந்த வருடம் பூரா இனிப்பாக இருக்கணும் பெருமாளேன்னு வேண்டிக்கலாம். இந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜைகளை அனைவரும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சுக்கலாம். முக்கியமாக நமக்கு சித்ரகுப்தர் கோயிலுக்கு அடிக்கடி நிறைய பேர் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. அதனால் நாம் ஒரு பலகை வச்சுட்டு அதில் ஒரு பல்பமோ இல்லை ஒரு பேப்பரில் ஒரு பேனா வச்சுட்டு ஒரு 12 முறை கூட சித்ரகுப்தாய நமக இல்லை ஓம் சித்ரகுப்தரே போற்றி அந்த மாதிரியும் சொன்னால் கூட அது ஒரு எளிமையான வழிபாடு. ஏன்னா எல்லாராலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம் திருவண்ணாமலைக்கோ இல்லை காஞ்சிபுரத்துக்கோ போயிட்டு இந்த பூஜைகளை செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி. அதனால் நாம் வீட்டில் இருந்தபடி கூட நம்மளுடைய குலதெய்வ படங்களெல்லாம் வச்சு வீட்லேயும் பூஜை பண்ணிவிட்டு மாலை 6 மணிக்கு மேலே நிலாவு வர்ற சமயத்தில் நீங்கள் அந்த துடிகள் நீங்கள் என்னென்ன பூஜை செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜைகளை எல்லாம் தவறாமல் செய்யுங்க. முடிந்தவர்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க. நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். வணக்கம்.